இந்த உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம்னா ஒரு குயவன் ஒரு பானையை வச்சுன்னா மண்ணிலேருந்து ஒரு பானையை பண்ணா அந்த பானை. இதை நான் சொன்னேன்னு வச்சுங்கோ, நான் இப்போ விதேசங்களுக்குலாம் போனேன். பாட்டர் டேக்ஸ் த பாட்னா அது பாட்டரையும் பார்த்ததில்ல, பாட்டியும் பார்த்ததில்லை. நான் உட்காந்து பாட்டு அந்த அறுத்து அவன் ஹீ மேக்ஸ் இட் வேர் டு யூ கெட் த பாட்னா ஜென்ரலி பாட்டர்னு சொல்லணும். நோ, ஐ கெட் இட் அட் ஐக்கியாவில் பாட்டு கிடைக்கிறது. அவங்க என்ன பானைக்கார உட்காந்து பானையாக பண்ணிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் வாஸ்தவமாக அந்த குழந்தை இடத்துல யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் பழங்காலத்து தீட்சிதர் வாழ்ல உபன்யாசம் பண்ணும்போது அம்மா உரல்ல அரைக்கும் போதும்பா. இதை சொன்னேன்னு வச்சுக்கோ, எந்த அம்மா உரல்ல அரைக்கிறேன் நான் உடனே மாற்றிக்கணும். அல்ட்ரா கிரைண்டரில் அரைக்கப்படும் போது அடுத்த லெவலுக்கு போயாச்சு. இப்போ தாயார் மாவு வேறு மாவு வாங்கும்போது யார் பண்ணுறா? அதனால் இப்போ நாங்கள் உபன்யாசம் பண்ணும்போதே எவ்வளோ யோசிக்கணுமா இருக்குது தெரியுமோ. எந்த திருஷ்டாந்தம் சொன்னால் ரிலேட்டபிளாக இருக்கும். இப்போ உபன்யாசம் சொல்லிட்டு போயிடலாம், அப்படியே புஸ்தகத்திற்கு அப்படியே சொல்லிடலாம், யாரும் வரமாட்டேன். அப்படின்னு நான் தூணை பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான். தூணா பிதாமகிய பூத்து ஸ்ரீ மகாலட்சுமி பண்ணக்கூடிய 6 கர்த்தவ்யா கைங்கரியங்களை இந்த ஒற்றை சொல் சொல்கின்றது. ஒரு சாதாரண திருத்தாயார் எப்படி ஒரு தந்தையாரினிடத்தில் குழந்தையை சேர்ப்பிக்கிறாளோ அதுபோல் ஸ்ரீ மகாலட்சுமி ஒரு ஜீவாத்மாவை பரமாத்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட கொண்டு சேர்க்கிறார். பரமாத்ம தத்துவம் பிராட்டியை விட்டதன்று, பிராட்டியோடு கூடிய பெருமாள் கிட்ட கொண்டு சேர்க்கிறார். இது ஸ்ரீ என்கின்ற வார்த்தைக்கு பொருள். அந்த ஸ்ரீயின் பெருமையை சொல்ல வந்த விஷ்ணு புராணத்துல பராசர மகர்ஷி ஒரு வார்த்தை சொல்றார். நித்யவேஷா ஜெகன்மாதா விஷ்ணோ ஸ்ரீ ரடபாயினி தேவத்வே தேவதேகேயம் மனுஷ்யத்வேச்ச மானுஷி ராகவத்வே அபவது சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி. 6, அதாவது பெருமாள் தேவனாக பிறந்தாள், இவள் தேவியாக பிறப்பாள். அவன் ஈஸ்வரன் என்றால் இவள் ஈஸ்வரி அப்படின்னு விஷ்ணு புராணம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் சாமியம் சொல்லிட்டே வருது. அப்போ ராகவத்வே அபவது சீதா பராசரர் சொல்லியிருக்கார். ஞாபகம் வச்சுங்கோ. இப்போ நீங்க கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்களேன். பெருமாள் நாராயணன் ஏஷநாராயண ஸ்ரீமான் வைகுண்டத்திலேருந்து அவதாரம் பண்ணும்போது நான் இதோ ராமனாக பிறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டா பிறந்தார். இப்போ ராமர் நாராயணனுடைய அவதாரம் நமக்கு எப்படி தெரியும்? அவரோ சொல்லலை, அவர் சாதாரண மனிதன் விட்டார். வால்மீகியினுடைய ஸ்லோகங்களை ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு தெரிய வருது நாராயணன் தான் ராமர். அந்த ஜெகன்மாதா மகாலட்சுமி என்பவள் தான் சீதையாக பிறந்தாள். இப்ப ஸ்ரீ என்கின்ற வார்த்தைக்கு பொருள் தெரிஞ்சுடுத்து. ஸ்ரீயான மகாலட்சுமி தான் சீதையா பிறந்தா. டாபிக் என்ன? ஸ்ரீ ராம பக்தி சாம்ராஜ்யம். அப்ப ஸ்ரீராமருக்கு பொருள் சொல்ல வேண்டும். ஸ்ரீக்கு சொல்லியாச்சு. ராமர் நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த வருஷம் அவருக்கு வீடு வேற கிடைச்சு. ஜனவரி மாசத்துல ஃபைனலி ஹி ஹஸ் காட் அ ஹவுஸ். நமக்கெல்லாம் 3 bedroom 4 bedroom முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு வீடு வாங்கிவிட்டார். அதனால ராமருடைய பெருமை நமக்கு தெரியும். ஸ்ரீராமருக்கு என்ன பெருமை அப்படின்னா ஒரு கட்டமா சொல்லின்னு வரேன். நீங்க இதை உள்வாங்கிண்டே வரணும். நான் என்னைக்குமே இது ஒரு உபன்யாசத்தையும் சொல்லுவேன். நீங்கள்லாம் கச்சேரியும் கேட்கக்கூடியவா, உபன்யாசமும் கேட்கக்கூடியவா. கச்சேரி கேட்குற தினசுலேயே உபன்யாசம் கேட்கக்கூடாது. கச்சேரியில நீங்க கொஞ்சம் அப்படியே அவர் ஹேமவதி ராகம் ஆலாபனம் பண்ணுவார், 25 நிமிஷம் பண்ணுவார். நீங்க முதல்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் போய் வாட்ஸ்அப்லாம் செக் பண்ணிட்டு வரதுக்குள்ளே அவர் ஹேமவதியில தான் இருப்பார். உபன்யாசத்துல அதுக்குள்ளே நம்ம 4 ஸ்லோகம் முடிச்சுட்டு இருப்போம். அதனால நீங்க கான்சென்ட்ரேஷனோட கேட்டா புரியும். முதல் கட்டம் ஸ்ரீராமர், அதாவது மகாலட்சுமியோடு கூடிய ராமர் யாருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறதுல முதல்ல தசரதர். சீதையின் அனுகிரகம் இல்லைன்னா தசரதருக்கே கொஞ்சம் லைஃப் கஷ்டமாயிருக்கும். என்ன சார் ஒண்ணுமே புரியலையே, ஸ்ரீயுடைய அனுகிரகத்துக்கும் தசரதருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, தசரதர் கொடுத்த ஒரு சத்தியம். கைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரா? அது இல்லை. நான் இன்னொரு சத்தியம் சொல்றேன். இது ராமாயணத்தின் 104வது சர்க்கத்துல அயோத்தியா காண்டத்துல இருக்கு. ரொம்ப சூக்ஷ்மமான இடம். தசரதர் என்ன பண்ணார்? அவர் ராஜ்யமா போயிட்டு இருப்பார். அவர் ராஜா எல்லா இடத்துலையும் வேட்டையாட போவார், எங்கேயாவது தானா இருக்குன்னா சம்பாதிக்க போவார். போகும்போது கேகேய நாடுக்கு போயிருக்கு. கேகேயம்ங்கிறது இன்றைய காலத்து ஆப்கானிஸ்தானுடைய மேல் பகுதி. மாபெரியவா அது ரஷ்யான்னு சொல்வார். ஆனால் ஹிஸ்டாரியன்ஸ் சொல்றது ஆப்கானிஸ்தானின் மேல் பகுதி. ஜலாலாபாத்னு ஒரு இடத்துக்கிட்ட இருந்தார்.
கேகே தேசத்துக்கு போயிருக்கார் தசரதர். கேகே தேசத்துக்கு போகும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய கைகேயை பார்த்தேன். கைகேயின்னு தெரியவே தெரியாது, பாவம் ஏதோ கை நீட்டிவிட்டார். எங்கள் ஆச்சாரியன் ஸ்ரீவத் சாங்காச்சாரியன் இங்கே எழுதியிருந்தார் இந்து காலனியில். அவர் ஒரு விஷயம் சாதிப்பார். அப்போ கையை காமிச்சாரான் தசரதர். அவள் பாமிஸ்ட்ரி பார்க்குறேன்னு சொன்னால் கையெல்லாம் பார்த்துட்டு ஓஹோ நல்லா இருக்குது, உனக்கு நிறைய கல்யாணம் ஆகும், இதெல்லாம் சொல்லி முடிக்கிட்டு கையுடைய அம்மா வந்துட்டான். அது விட்டால் எப்போ என் பொண்ணு கையை பிடிச்சாலோ நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இது தசரதர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ராமராக இருந்தால் கொஞ்சம் ப்ராப்ளம். தசரதருக்கு என்ன பகு குட்டும்பி, அதனால் ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு விட்டார். ஆனால் அப்போ கைகேயுடைய அம்மா ஒரு கண்டிஷன் வச்சா, கைகேயே தேவலாங்கிற மாதிரி இருக்கும். கைகேயுடைய அம்மா வந்து ஷூட் பண்ணக்கா கியூ ரொம்ப பொல்லாதோ. அவ என்ன சொல்லிவிட்டா, என் பொண்ணு கையை பிடிச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, என் பொண்ணு மூலமாக பிறக்கிற குழந்தை தான் ராஜ்யம் ஆளணும்னு விட்டா. ஒரு சத்தியம் இருக்குது ராமாயணத்தில். நீங்கள் 104வது சர்க்கம் ஏறக்குறைய அதுக்கு முன்பின் போய் பாருங்கள், ஸ்லோகம் உண்டு. சத்தியம் வாங்கினுட்டா. பெருமாள் என்ன சாமர்த்தியமாக என்ன சொல்லி, தசரதர் என்ன சொல்லிட்டு ஓகே நான் ஆக்கிறேன்னு விட்டார். கல்யாணம் ஆனால் போகிறோன்னு இருக்கு அவர். அப்புறம் அவருக்கு ஞாபகம் வருது, ராமரெல்லாம் பிறந்த உடனே தான் ஞாபகம் வருது, ஐயோ ராமனால ராஜ்யம் ஆட முடியாது, ஏன்னா சத்தியம் வந்து பரதன் தானே ஆட முடியும். அப்போ வசிஷ்டர் கிட்ட போய் விசாரம் பண்ணியிருக்கா. வசிஷ்டர் என்ன பண்ணலாங்க, வசிஷ்டர் ஒரு லூப் ஒரு கத்தி கொடுத்துருக்கார். என்னன்னா, சாஸ்திரத்தில் 5 இடங்கள்ல பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறலாம். அது எப்போ சொல்லுங்க சார், அதுதான் இப்போ அதுதானே எங்களுக்கு அது. நான் அதில் ஒன்று தான் சொல்லுவேன். விவாக காலே ரதிசம் பிரயோகேன்னு சாஸ்திர ஸ்லோகம் ஒன்று உண்டு. தர்ம விசாரம் பண்ணி ரிஷிகள்லாம் எடுத்திருக்கா. அந்த ஸ்லோகம் என்ன சொல்றது, விவாக காலே கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறா பாருங்க. அது அந்த சத்தியம் பண்ணாதான் கல்யாணம் நடக்குங்கிறச்ச அந்த சத்தியத்தை காப்பாற்றணுங்கிறது இல்லை. நான் இன்னும் கோட் பண்ணிடாதீங்க, அவ்வளோதான். இது பெரிய வைரலாக போயிடும் இந்த மெசேஜ். பாருங்க, இவர் ஆன்டை ஹிந்து இப்படி சொல்லிவிட்டார் அப்படி சொல்லிவிட்டார். இது அந்த ஸ்லோகம் வியாக்கியானத்தில் இருக்கு. விவாக காலே ரதிசம் பிரயோகே, கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக, இவர் நடக்கணுங்கிறதுக்காக தானே பண்ணார், அதனால மீறினா தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வசிஷ்டர் இதுக்கு ஒரு பூசி மொழிகிட்டார். ஆனாலும் தசரதர் இன்னொரு சத்தியம் பண்ணிட்டார். தசரதர் ஆனாலும் சத்தியம் பண்ணுறது சக்கரவர்த்தி, அவரை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எழுத விடணும். ஏன்னா பண்ண சத்தியத்தை காப்பாற்றவே வேண்டாமே எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோனா. அதனால அவர் என்ன சொல்லிவிட்டார், இப்போ பரதனை ராஜாவாக்குறேன், முதல்ல ராஜாவாக்கின சத்தியம் போயாச்சு, இப்போ இது என்ன ராஜ்யம், ஏற்கனவே இன்னும் 2 சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு அவர். அது வந்து இந்த வைஜெயந்த என்கின்ற ஊர்ல, வைஜெயந்தங்கிற ஊர்ல சம்பராசுரனோட யுத்தம் பண்ணும்போது, திமிங்கிலன்னு பேர், அவனோட யுத்தம் பண்ணும்போது 2 சத்தியம் கைகேயிக்கு பண்ணி கொடுத்துருக்கார். கைகேயி மறந்து போயிட்டா, அது மந்திர ஞாபகம் வச்சுருக்கா, அதை இப்போ நிறைவேற்றணும். அப்போ தசரதனுக்கு ரெப்யூட்டேஷனை காப்பாற்றணும்னா சத்தியம் நிறைவேற்ற வேண்டும். யார்? அவரல்ல, ராமன். ராமன் நான் காட்டுக்கு போகணும்னு சொன்னா போனோம்.